அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் 5 முக்கிய அம்சங்கள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கடந்த ஒரு மணி நேரமாக அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியின் இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். அதில் முதலாவதாக மிக முக்கியமாக அவர் பேசியது அதிமுகவை ஒருங்கிணைத்த பின்னர் தான் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற நிபந்தனையை அவர் விதித்ததாக கூறப்படுகிறது. மற்றொன்று, தமிழக பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பாக அவருடைய கருத்தையும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையை திடீரென மாற்ற வேண்டுமா, மாற்றினால் அடுத்து யாரை நியமிக்க வேண்டும், RSS விருப்பம் என்ன என்பது உள்ளிட்ட அம்சங்களையும் அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தியதாக தெரிய வருகிறது. மற்றொன்று, நயினார் நாகேந்திரனை அடுத்த தமிழக பாஜக தலைவராக நியமிக்க முடியுமா, விதிகளை தளர்த்தலாமா, அவருக்கு உள்ள ஆதரவு என்ன, முன்னாள் அதிமுக கட்சியில் அமைச்சராக இருந்த நயினார் நாகேந்திரனை தற்போது பாஜகவின் தலைவராக நியமிப்பதால் என்னென்ன சிக்கல்கள் உருவாகும், என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தமிழக அரசியல் போக்கு தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் இந்த 5 முக்கிய அம்சங்கள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் இறுதி செய்துவிட்டுதான் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்த ஆலோசனை நேரம் நீண்டு கொண்டே போவதால் 12 மணிக்கு அமித்ஷா செய்தியாளர்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அது 1:30 மணி 2 மணி ஆகும் என இப்போது தெரிகிறது. இதனால் அடுத்தடுத்த நகர்வுகளால் பாரதிய ஜனதா கட்சியில் மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் 2 மணிக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பாஜக தலைவர் யார் என்பதற்கான இந்த வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்காக அங்க கமலாலயத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டு வருகின்றன. இதில் யார் யார் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வது, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன செய்வது உள்ளிட்ட இந்த 5 அம்சங்களை ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தியிருக்கிறார். முதலில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பு, 2வது எடப்பாடி பழனிசாமி நிபந்தனைகளில் எதை ஏற்பது, 3வது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவதில் அடுத்து யாரை நியமிப்பது, RSS விருப்பம் என்ன, நயினார் நாகேந்திரனை நியமித்தால் தமிழகத்தில் பாஜக வளருமா வளராதா என்ற 5 அம்சங்கள் தொடர்பாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆபிரகாம்.